ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் உஷாராணி பேசுகிறேன். இன்றைக்கி அரிசி இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் இருக்க அரிசியை வச்சு ஒரு ஃபேஸில் அப்ளை பண்ணுற ஃபேஸ் பேக்கு நம்ம பண்ண போகிறோம். அது ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும், அதுக்கப்புறமா நல்ல கலரும் கொடுக்கும். இது 2 பசங்களுக்கும் நான் அப்ளை பண்ணிட்டு தான் வரேன். இது காசு இல்லாதவங்க நம்ம பெரிய ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க முடியாது. இப்போ வீட்டிலேருந்து செய்கிறதுக்காக இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். இது தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, அரிசி நம்ம வீட்டில் சமைக்கிற எந்த அரிசியாக இருந்தாலும் சரி, பாசுமதி ரைஸு எந்த அரிசியாக இருந்தாலும் நைட்டே எடுத்து ஊற வச்சிடுறேன். அந்த தண்ணியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி அதுக்கு 2 ஸ்பூனுக்கு 2 விட்டமின் இ கேப்சூல்ஸ் தேவை. இதுதான் இது. இப்போ என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அரிசியை இப்போ நம்ம அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரு நல்லா சுத்தமாக கழுவிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது நீங்கள் காரமாக ஏதாவது போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா ஃபேஸ் ஏரியும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரை. அதுக்கப்புறமா அதில் இந்த தண்ணியோடு அப்படியே ஊற்றிடுங்க. இப்போது இதை நல்லா ஃபைனாக அரைக்க போகிறோம். ரொம்ப ஃபைனாக அரையாது, குறன்னு தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் இப்போ அதை அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சில பேர் இதில் பால் ஊற்றி அரைப்பாங்க, தண்ணி இல்லாமல். பால் ஊற்றி கூட நீங்கள் அரைக்கலாம். நானாக தண்ணியோடு அரைக்கிறேன். இந்த தண்ணியை என்ன பண்ணுங்க, எப்போவுமே அரிசி ஊற வச்ச தண்ணியை இப்போது மாவாட்டுறதுக்காக ஊற வைப்பீங்களா, அந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை என்ன பண்ணுங்கள், தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு குளிங்க. ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும், ஹேர் ஃபால் கம்மியாகும். இப்போ அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ இதை என்ன பண்ணணும் பாருங்கள், அதை அப்படியே வடிகட்ட வேண்டியதான். ஒரு பாத்திரத்தில் இப்படி பாருங்கள், வடிகட்டியாச்சு. வடிகட்டினா இது இருக்கு இல்லையா, இந்த அரிசியெல்லாம் மேலே வந்திருக்கும். இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை எடுத்து நல்லா இப்படி ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி தடவிக்கோங்க. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க, ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா அதை காய்ச்சணும். அந்த தண்ணி பேஸ்ட் வர மாதிரி நல்லா காய்ச்சணும். அதை நீங்கள் தண்ணி ஊற்றலைன்னா கூட பால் இருந்தால் பால் கூட நீங்கள் ஊற்றி செய்யலாம். 2 ஸ்பூன் பால் ஊற்றி நீங்கள் நல்லா அதை காய்ச்சலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இது அந்த தண்ணி ரொம்ப சத்தானது, நம்ம ஸ்கின்னை ரொம்ப க்ளோ ஆகும். பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. 2 மினிட்ஸ் தான் ஆச்சு எனக்கு. நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா அந்த தண்ணி, அதில் இருக்க தண்ணியை நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா இப்படி பண்ணுங்கள். ஸ்லிம்மில் வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிடும், கலர் சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப ஸ்லிம்மில் வச்சு நல்லா இந்த பாருங்கள், குழந்தைங்களுக்கு பேரக்ஸ்லாம் கலப்போம் பாருங்கள், அந்த மாதிரி க்ரீம். இதுதான் நம்மளோட ரைஸ் க்ரீம் அப்படின்னு, அரிசி க்ரீம். அரிசியில் செய்கிற அந்த க்ரீமு பால் ஊற்றினாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. பேஸ்ட் பழத்துக்கு வந்துச்சு பாருங்கள். அது வரைக்கும் நல்லா கிண்டுங்க. தெரியுதா? அவ்வளோதாங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சுடுங்க. ஆற வச்ச பிறகு என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், ஆறிடுச்சு. இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், சில பேர் ஆலிவேரா ஜெல் இல்லை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூனு. நான் ஆலிவேரா ஜெல்லில் இது மெயின், ரொம்ப முக்கியம். இதுதான் விட்டமின் இ. அந்த கேப்சூல் இருக்கு இல்லையா, அதில் நல்லா 2 கேப்சூல் விடுங்க. நீங்கள் நிறைய அரிசி எடுத்துக்கிட்டீங்க, இது 5 நாள் தாங்க, அதுக்கு மேலே வச்சா கெட்டுடும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. வெளியே வைக்காதீங்க, கெட்டு போயிடும், புளிச்ச மாதிரி ஆகிடும் இந்த அரிசி இல்லையா, அதனால் இது கெட்டுடும். உடனே இதை கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. யூஸ் பண்ணும்போது எடுத்து கொஞ்சோன்னு எடுத்து 1 ஸ்பூன் எடுத்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நைட்டும் போடலாம், காலைல எப்போ வேணால் போடலாம். ஆனால் நைட்டு ஃபுல்லாக போட முடியாது, இது ரொம்ப அப்படியே இழுக்கும் சதையெல்லாம் போட்டு. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வச்சுட்டு வார்ம் வாட்டரில் அப்படியே வாஷ் பண்ண. ரொம்ப ஹாட்டாக யூஸ் பண்ண, எப்போவுமே ஃபேஸுக்கு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, மூஞ்சியை ட்ரை ஆக்கிடும். ஸோ நல்லா இந்த மாதிரி கலந்தாச்சு, அவ்வளோதான். ஆயில் அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது பாருங்கள், ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா, டெய்லி பண்ணணும். எது ஒன்றுமே ஒரு 2 நாள் பண்ணிவிட்டு நல்லா கலராக வரலான்னா வரவே முடியாது. டெய்லி நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோ ஸ்கின் க்ளோவாக இருக்கும். ஓகேவா? என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.